அன்பு உறவினர்களே, அன்பு நண்பர்களே, கோ மாறு சேர்வை வரலாற்று ஆர்வலர், அன்பு உறவுகளே, அண்ணன் மனோகரன் அவர்களுடைய மருது பாண்டியர் என்கின்ற புத்தகத்தை படிக்கிற போது அதில் பக்கம் 589 வருஷத்தில் சந்தர்ப்ப சேர்வைகாரரை பற்றி பதிவு செய்துள்ளார் அண்ணா அவர்கள். அதில் என்ன சொல்கிறார் என்றால், மதுரை நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் சேதுபதி நாட்டை ஆண்டு வந்திருந்த ராஜசூரிய சேதுபதி அவர்கள் கிழவன் சேதுபதிக்கு முன்னால் 1672 ஆட்சி செய்கிறார். அப்போது அவருக்கும் மதுரை ஆட்சி செய்த சொக்கநாத மன்னருக்கும் சில கருத்து முரண்பாடு ஏற்பட இவரை கொண்டு திருச்சியில் ஜெயிலில் போட்டு அங்கேயே அவரை கொண்டு விடுகிறார்கள். இது ஒரு செய்தி. அதன் பிறகு சேதுபதி நாட்டுக்கு புதியதாக மன்னரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பல்லவா, அதனால் அப்போது வருகிற காலத்தில் மறவர் சமுதாயத்தில் யாரை மன்னராக்க வேண்டும் என்கின்றது அவர்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் சந்தர்ப்ப சேர்வைகாரர் என்பவர் அதிகாரியாக சேது நாட்டில் இருக்கிறார். அவருடைய ஆட்சியின் கீழ் சேது நாடானது நிர்வாகத்தை முழுமையாக அவருடைய ஆளுகைக்குட்படுகிறது. இந்த செய்தியை மதுரை கெசட்டில், மதுரை மேனுவல் எழுதப்பட்ட ஐயா JH நெல்சன் அவர்கள் தனது பார்ட் 3 வால்யூம் பார்ட் 3 பக்கம் 206 மிக சரியாக பதிவு செய்துள்ளார். இதுதான் ஆவணமாக அவர் மன்னர் மனோகரன் அவர்கள் எனக்கு கொடுத்த செய்தி. இதில் என்ன ஒரு செய்தி என்றால், அந்த பக்கம் முழுமையும் அகமுடைய இனத்தில் பிறந்த வெள்ளையன் சேர்வை அவர்களுடைய வரலாறும் வைரவன் சேர்வையுடைய வரலாறுன்னு சொல்லி புதுக்கோட்டை மன்னர் இடத்திலே அகமுடையவர்கள் தளபதியாக இருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை சொல்லி, கோபால நாயக்கர் வீரதலை போரில் பங்கு பெற்ற கோபால நாயக்கர் அவருடைய முத்து சேர்வைகாரர் என்பவரும் பதிவு செய்தார். பதவியில் தலவாயாக பதவியில் இருப்பதாக பதிவு செய்கிறார். இந்த 4 பேருமே வரலாற்றுக்கு நமது அகமுறை இனத்தில் பிறந்த மாபெரும் ஆளுகைகளாக இருப்பதால் இந்த வரலாற்றை உங்களிடம் பதிவு செய்கின்ற நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அன்பு உறவுகளே, இது முக்கியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அண்ணன் மனோகரன் அவர்களுடைய புத்தகம் இருக்குமானால் அதில் பக்கம் 586 பார்த்தீர்கள் முழு வரலாறு உங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். நாம் மருதுபாண்டியர் நம்மளுக்கு முகவரியை கொடுத்தார். அதற்கு முன்னால் நம் இனத்துக்கு பல முகவரி கொடுத்த மன்னர்கள் ஒரு தளபதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றையும் சற்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாக இந்த காணொலியை பற்றி பதிவு செய்தேன். பக்கம் 586 அண்ணன் மனோகரன் அவர்களுடைய மருதுபாண்டியருடைய புத்தகத்திலும் அதில் படித்து பார்த்தால் மிக செய்தியானது கிடைக்கும். அதை தெரியவில்லை என்றால் யாராவது கேட்டால்தான் நான் வாட்ஸ்அப்பில் அவர்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். மருதுபாண்டியரின் புகழ் ஓங்குக ஓங்குக.